மாம்சம் பாவ ரத்தத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர்கள் என் பிள்ளைகள் தான். இவங்க யாரு? எல்லாருடைய மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் பாவமும் மரணமும் குடிகொண்டிருந்தாலும் இந்த பாவ மாம்சத்திலையும் பாவ ரத்தத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் என் பிள்ளைகள் தான் சொல்லி அவர்களை மீட்கிறதற்காக அந்த மனிதர்களுடைய சாயலாகவே கடவுள் இந்த பூமிக்கு வந்தார்ல, அதுதான் மனுஷ சாயலானார். ஆமே, முதல்ல ஆண்டவர் மனுஷ சாயலானார். ஆனா என்னதான் மாம்சத்துல பாவமும் மாம்சத்துல ரத்தமும் இருந்தாலும் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு மனிதனாய் வாழ்ந்தாலும் அவரிடத்துல என்ன இல்ல? பாவமும் இல்ல. அவரிடத்துல இன்னொன்னு இல்ல, மரணமும் இல்லை. பயப்படாதீங்க, மரணம் இல்லை. அப்ப எப்படி செத்தாரு? இயேசுவை யாரும் கொல்லவில்லையா? இயேசு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரா? இதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்பவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னாரு. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில அவருடைய மாம்சத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் பாவமும் இல்லை, அவருடைய மாம்சத்துல அவருடைய ரத்தத்துல மரணமும் இல்லை. அவர் பரிசுத்தவான சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படி கேட்கிறாரு.